கைஸ், எனக்கு ஒரு க்யூட்டான ஒரு ஜேர்னல் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் என்ன டீம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்பிள் கலர் டீம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்பிள் கலர் நோட் புக்கில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டான ஜேர்னல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 3 to 4 ஜேர்னல்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் ஆர்ட் இது தான் என்னோடய ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் ஒரு ஜேர்னல். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜேர்னல் ஆர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இது வந்துட்டு ப்ளூபெர்ரி நைட் ஸ்டீமில் பண்ணியிருக்கேன். ஃபுல் ஆஃப் நைட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஜேர்னல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நானும் என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் பண்ணது. செம்ம க்யூட் அண்ட் எஸ்தட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் அடுத்த ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா, இதுவும் நானும் என் ஃப்ரெண்டும் தான் பண்ணுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே வந்திருந்தது. நிறையா கோட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஜேர்னல் பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த பேஜில் நம்மளோட ஜேர்னல் தான் பண்ண போகிறோம். வாங்க கைஸ், ஜேர்னல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஜேர்னல் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில். ஸோ அந்த கார்ட்ஸ்லாமும் நிறையா இருந்துச்சுன்றதுனால இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் காய்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எடுத்துலாம் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சில புக் மார்க்ஸு அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தோம், நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான புக் மார்க்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன புக் மார்க் இதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்க மாதிரி ஒரு புக் மார்க் தான் எடுத்திருக்கோம். இப்போ லெட்ஸ் ஸ்டார்ட். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஷீட்ஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ நான் வந்துட்டு என்ன பேக்ரவுண்ட் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன்னா, இந்த பேக்ரவுண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி இது மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு க்யூட்டான ஒரு ஜேர்னல் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் கோட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக நான் கோட்ஸ் எடுத்துக்கிறேன். கோட்ஸ் இருக்குல்ல, கோட்ஸ். ஸோ அதனால் கோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோட்ஸ்லாம் தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம 4 ஜேர்னல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜேர்னல்ஸ்லாம் சேர்த்து செட்டோட க்யூட்டாக நிறையா ஜேர்னல்ஸ் வந்து நம்ம இதுக்கப்புறம் பண்ண போகிறோம். அப்புறம் பர்பிள் கலரில் பண்ண போகிறோன்றதுனால பர்பிள் கலரில் டீம் எடுத்திருக்கோன்றதுனால பர்பிள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் லைன் தான் எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். க்ளூ முக்கியமானது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, சிசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த திங்ஸ்லாம் வச்சு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு திங் இருக்காது. என்ன திங்னா, ஸோ காய்ஸ் என்ன திங்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பிளாக் பென்னும் அப்புறம் பென்சிலும் தான். இதெல்லாம் வச்சு நம்ம நிறையா நம்மளுக்கான கோட்ஸே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜேர்னலிங் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்ட் ஷீட் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு க்யூட்டாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ஷீட்ஸில் கட் பண்ணுற மாதிரி எதுவுமே எனக்கு வரலை. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு க்யூட்டாக வந்து ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஏதாவது ஒரு பேட் தான் எடுக்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பேட் வந்து இந்த பேட் தான். இதை நம்ம எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போ நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கோட்ஸ் இதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து என்ன கோட்ஸ் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லெட் யுவர் லைஃப் பி யுவர் ஆர்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பார்க்கலாம் அது. ஸோ இந்த கோட்ஸ் எடுத்து இப்போ நான் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிடுச்சு. நான் பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறோம். இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம வந்து இங்கே ஒட்டிடலாம். நம்ம ஒரு க்யூட்டான ஒரு இடத்துல தான் நம்ம இந்த பேஸ்டிங் ஒட்டியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பேஜில் இதே மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்ட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒண்டர்ஃபுல் டே கார்டு எடுத்துக்கிறோம். இந்த கார்டு எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் காய்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலுக்காக ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்னா இந்த கார்டு எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாமா? பேஸ்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அதனால் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு க்யூட்டான ஒரு சீனியரி தான் ஒட்ட போகிறோம். அது என்ன சீனியரினா, ஸோ நம்ம இந்த சீனியரி தான் ஒட்ட போகிறோம். நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கே ஒட்ட போகிறோன்னா இங்கே தான் ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு க்யூட்டான ஒரு இப்போ கோட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம இந்த செலோ டேப் வச்சு கோட்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ செலோ டேப் போட்டு இங்கே செக்யூர் நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கோட்ஸ் ஆட் பண்ணலாம் காய்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்பர்ஃபெக்ஷன் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம் தான் ஒட்ட போகிறோம். ஒட்டலாம். இப்போ நம்ம ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு காய்ஸ். அவ்வளோதான் நம்மளோட ஜேர்னல். இந்த ஜேர்னல் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.